ஜி.கே. நாகராஜ் சார், ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான விளக்கத்தை திமுகவினுடைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளோ அல்லது சாதிக் போன்ற செய்தி தொடர்பாளர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ கொடுக்குறாங்களா சார்? சார், நான் இப்ப முதல்ல அந்த பிசிகே நண்பருக்கு அவர் பேசுனதுக்கு பதில் கொடுத்துறேன், அப்புறம் திமுகவுக்கும் பதில் கொடுத்துறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். கொஞ்சம் சுருக்கமா எடுத்துக்கங்க, ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துக்கங்க, எல்லாருக்கும் நான் நேரம் கொடுக்கணும் சார். ஓகே சார், பிசிகே நண்பர் சொல்றாரு இது இல்ல ஓகே ஓகே. இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட விரைவு நடவடிக்கை காப்பாற்றப்பட்டதுன்னு இருக்காங்க. பக்கத்துல தனியார் மருத்துவமனைகள் பல இருந்தன, அங்க கொண்டு போகல. நாங்க போய் எங்க ஆய்வுக்குழு ஆய்வு செய்த பொழுது அங்க இருக்கிற பெண்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, 100 அடியில 200 அடியில மருத்துவமனை இருந்தது, அங்கு செல்ல அனுமதிக்கல. நேரம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. என்ன தேவை வந்தது? ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம். 25 கிலோமீட்டர் போறதுக்கு ஏற்படைய 1/2 மணி நேரம் நீங்க டைம் கொடுக்கணும். அந்த 1/2 மணி நேரம் ஒரு முக்கியமான ஒரு உயிர் காக்கின்ற நேரம். அதை விட்டுட்டு ஏன் நீங்க அங்க கொண்டு வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க, அந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தாவேக தரப்புல கிளியரா அவங்க கொடுத்த பெட்டிஷன்ல லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில 1.5 லட்சம் சதுர மீட்டர் ஏரியா இருக்கிறது, அங்க 60,000 பேர் நிக்க முடியும் என்று வரைபடத்தோடு பொறியியல் வல்லுநர்களை வைத்து ஆய்வு செஞ்சு விஜய் அவங்க தரப்புல தாவேக தரப்புல பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதை நிராகரித்து விட்டது அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம், திமுக அரசு. இது நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். கரூர் சம்பவத்துக்கு ரெண்டாவது, அந்த இருட்டுல அவங்க சொல்ற காரணம் தொண்டனை காப்பாத்துறதுக்காக செருப்படுத்தி வீசினாங்க. ஏங்க, கீழே உண்மையான விஜயோட தொண்டன் அங்க இருக்கிற காப்பாத்த பாப்பானா இல்ல விஜய் மீது செருப்பு தூக்கி வீசுவானா? விஜய் மீது இல்ல சார், நான் சொல்றேன். இந்த நோக்கம் என்ன? உண்மையிலேயே அவன் படுத்து கிடக்குறான், அவன் சாக கிடக்கிற நினைத்துல அவனை காப்பாத்தி எடுக்கின்ற முயற்சி எடுப்பார்களா, இல்ல செருப்பு தூக்கி வீசுவாங்களா, பாட்டில் தூக்கி வீசுவாங்களா? அப்ப இது மேலும் கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி, இன்னும் கூட்டத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி. இதுதான் உண்மை. இதை நீங்க கட்டியும் வெட்டியும் ஒட்டியும் எப்படி வேணாலும் விசிகாவும் பேசலாம், திமுகவும் பேசலாம். ரெண்டாவது, திமுக நண்பர் சொன்னாரு, அதே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய அமுதா IAS அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல விக்கிரவாண்டியில் 42 பேர் பாதிக்கப்பட்டார்கள் கடுமையாக, மதுரையில 14 பேர், திருச்சியில 12 பேர், அரியலூர்ல 6 பேர், இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ நாமக்கல்லையும் ஏறக்குறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திருவாரூர்ல 17 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கப்ப இந்த இடம் பொருத்தமானதாக இருக்காது. அவர் கரூர்ல பேசிட்டு இருக்கப்பவே, நாமக்கல்ல பேசுறப்ப கரூர்ல எவ்வளவு கூட்டம் வருதுன்னு கணிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் காவல்துறை, உளவுத்துறை தவறிவிட்டதா? அந்த அளவுக்கு மோசமான துறையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? செந்தில் பாலாஜி சொல்றாரு, என்னுடைய மக்கள், எனக்கு தெரிந்த மக்கள், என் தொகுதி மக்கள், நான் விட மாட்டேன், உடனே பறந்தடிச்சு நாங்க தண்ணி கொடுத்தோம். ஏன் இதெல்லாம் 5 கட்சி மாறிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியாதா? எங்க ஒரு கூட்டம் கூடுதுன்னா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி தலைவர், அனுபவமற்றவர்கள், நிர்வாகிகள் அனுபவமற்றவர்கள் எல்லாம் இருக்கட்டும். இல்ல சார், விஜயோட கூட்டம் குறித்த கவலை செந்தில் பாலாஜி எல்லாம் எடுத்துக்கணும், அப்படிதானே சார்? அவர் சொல்றாரு என்னோட மக்கள்ங்கிறாரு, அதனாலதான் நான் தண்ணி பாட்டில் கொடுத்தேன், அதனாலதான் நான் ஓடி பண்ண உடனடியா முதலமைச்சர் வந்தாரு. இந்த அக்கறை நிர்வாகம் முதலமைச்சர் பாக்குற அக்கறை. என்னுடைய கேள்வி எல்லாம், ஏன் கள்ளக்குறிச்சியில் 68 பேர் மரணம் அடைந்த பொழுது போகல? ஏன் 2 நாள் எந்த அறிக்கையும் கொடுக்காம வனவாசம் போனார் முதலமைச்சர்? சரி, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போய் பாருங்கன்னு கோர்ட்டு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டாரு? அப்ப அவர்கள் மக்கள் இல்லையா? சரி, கரூர் மக்கள் தான் மக்களா? சரி, இரவோடு இரவாக போக வேண்டிய அவசியம் என்ன? பின அரசியல். ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது, அந்த கட்சியின் தலைவரை இதோடு முடிச்சுக்கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அரசியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான பின அரசியலை செய்திருக்கிறது திமுக. சரி சரி, ஓகே சார். முதலமைச்சர் கிளம்பி இரவோடு இரவா போவாரா? ஓகே சார், ஓகே. கள்ளக்குறிச்சிக்கு போகலையே. சரி சரி, இன்னும் சொல்றேன் சார், இன்னும் சொல்றேன் சார், மத்தவங்களுக்கு கொஞ்சம் பேச நேரம் கொடுங்க சார். இல்ல சார், இன்னொன்னு கேக்குறேன். இப்போ தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியில இதே நம்முடைய அத்திவரத நிகழ்ச்சி நடந்தது. ஒரு நாள்ல 3 லட்சம் பேர் பார்வையிட்டாங்க சார். சார், அதெல்லாம் மூவிங் கிரவுண்ட் சார்.
சார் இருக்கட்டும் சார். சார் அது மட்டும் இல்ல, நீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு? முன்னேறிய மாநிலம், சிறப்பான மாநிலம், எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறோம், தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம். ஏங்க ஒரு கூட்ட நெரிசல்ல மக்களை சாகடிக்கிற அரசு, நீங்க கட்சி யாராவது நடத்தட்டும் சார், யாராவது நடத்தட்டும். ஓகே, நீங்க அனுமதிக்கூடிய ஓகே சார். நீங்க ஜவஹர் அலி சார் ஒரு ஆட்சியை ஜவஹர் அலி சார் காவல்துறை எத்தனை பேர் இருந்தாங்க? சரிங்க சார். காவல்துறை நீங்க 20 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னா எத்தனை பேர் இருந்திருக்கணும்? சரி, எத்தனை காவல்துறை இருந்தாங்க? சரி, ஜவஹர் அலி சார் மாவட்ட நிர்வாகம் நாகராஜ் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். ஒரே ஒரு கொஞ்சம் சுருக்கமா சார். உண்மை வரேன் சார் உங்ககிட்ட. இது ஒன்று மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு 8 பேர் கொண்டு குழு வந்திருக்கிறது. உண்மையிலேயே அக்கறை இருந்தால் மக்கள் மீது இவங்க அந்த குழுவுக்கு உண்மையான இதை வழங்கியிருக்கணும், ஆதரவு வழங்கியிருக்கணும். அது ஒரு முதல் பாயிண்ட் சார். சொல்ல வேண்டாம்னு நானும் ரொம்ப தவிர்த்துக்கிட்டே போறேன். நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றதுனால நீங்க சார் செந்தில் பாலாஜி ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பேட்டி கவனிச்சீங்களா? நீங்க பார்த்த முழுமையா பார்த்து என்ன கொடுத்தாரு? என்னுடைய மக்கள்னாரு, சரி, என்னுடைய தொகுதினாரு, நான் எனக்கு ஒவ்வொரு வீடியும் ஒருத்தையும் தெரியும் சொன்னாரு. சரி, அதிமுக சார் அப்படி ஒரு அக்கறை உள்ளவர் ஏன் இந்த மாதிரி துரதிருஷ்டமான நிகழ்வுக்கு நடந்தது காரணத்தை கண்டறிய வர்ற குழுவுக்கு உதவி செய்யக்கூடாதான் எனக்கு கேள்வி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுறாங்க. சரிங்க சார். சரி, ஒன்று சார். நல்லது டைம் இல்ல எனக்கு. நீங்க ஜவஹர் அலி சார் ப்ளீஸ். ஜவஹர் அலி சார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 10 செகண்ட் சார், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, அதாவது விஜயகாந்த் ஆட்சி காலத்துல விஜயகாந்துடைய அந்த அரசியல் இவங்க பண்ணது எல்லாம் தெரியும். சரிங்க சார். சரி, ஒரு மோசமான அரசியலை முன்னெடுத்தார்கள்.